வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். நிர்மல் ஒரு ஆடம்பரமான சென்னை அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறான். அவன் படிக்காதவன் என்றாலும் தன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவன். சமூக வலைத்தளங்களில் போலியான தகவல்களை படித்துவிட்டு தன்னை ஒரு பெரும் அறிவாளி போல காட்டிக் கொள்வது அவனது வழக்கம். நிர்மல் தனது நண்பர்களுடன் ஒரு நவீன உணவகத்தில் அமர்ந்திருக்கிறான். அங்கு நடக்கும் அரசியல் மற்றும் அறிவியல் விவாதங்களில் தனக்கு எதுவும் தெரியாவிட்டாலும் தெரிந்தாற்போல் மேலோட்டமாக பேசி வாதாடுகிறான். நண்பர்கள் அவனது பணக்கார தோற்றத்தைக் கண்டு அவனுக்கு மதிப்பளிப்பது போல் நடிக்கிறார்கள். அடுத்த வாரம் நகரின் மிகப்பெரிய இலக்கிய மற்றும் அறிவியல் மாநாடு ஒன்று நடைபெறவுள்ளது. அதில் கலந்து கொண்டு தன் போலி பெருமையை நிலைநாட்ட நிர்மல் முடிவு செய்கிறான். அதற்கான VIP நுழைவுச் சீட்டை பணத்தை கொடுத்து பெறுகிறான். மாநாடு நடைபெறும் பெரிய அரங்கம் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. அங்கு பல அறிஞர்களும் பேராசிரியர்களும் தீவிரமான சிந்தனையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிர்மல் மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து கம்பீரமான தோற்றத்துடன் அரங்கிற்குள் நுழைகிறான். அரங்கத்தின் முன் வரிசையில் பேராசிரியர் சுந்தர் அமர்ந்திருக்கிறார். அவர் பல நூல்களை எழுதியவர், மிகுந்த அடக்கமும் ஆழமான கல்வியறிவும் கொண்டவர். நிர்மல் வேண்டுமென்றே சுந்தரின் அருகில் சென்று தன்னை ஒரு பெரிய மேதை போல காட்டிக்கொள்ளும் நோக்கில் அமர்கிறான். மேடையில் ஒரு அறிஞர் பண்டைய நாகரிகங்கள் மற்றும் மொழியியல் பற்றி பேசுகிறார். நிர்மல் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல தலையை ஆட்டுகிறான். பேராசிரியர் சுந்தர் பேச்சை கூர்ந்து கவனித்து குறிப்பு எடுத்துக்கொள்கிறார். இடைவேளையின் போது பார்வையாளர்கள் அரங்கிற்கு வெளியே கூடி பேசுகிறார்கள். நிர்மல் பேராசிரியர் சுந்தரிடம் சென்று தன் போலி பெருமையை வெளிப்படுத்தத் தொடங்குகிறான். தான் படிக்காத பல புத்தகங்களை படித்ததாக பொய் கூறுகிறான். பேராசிரியர் சுந்தர் நிர்மலின் பேச்சை மிகவும் பொறுமையாக கேட்கிறார். நிர்மல் உலக இலக்கியங்கள் மற்றும் தத்துவங்களைப் பற்றி தவறான தகவல்களை கலந்து பேசுகிறான். அவனது பேச்சில் உள்ள அறியாமையை சுந்தர் உடனடியாக புரிந்து கொள்கிறார். சுந்தர் மிகவும் மென்மையாக நிர்மலிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். நிர்மல் குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தின் மைய கருத்து என்ன என்று சுந்தர் வினவுகிறார். அந்த புத்தகத்தை படிக்காத நிர்மல் திடீரென பதற்றமடையத் தொடங்குகிறான். நிர்மல் மழுப்பலாக ஏதோ ஒரு பதிலை சொல்லி தப்பிக்க முயல்கிறான். ஆனால் அவன் சொன்ன பதில் முற்றிலும் தவறானது என்பதை சுந்தர் சுட்டிக்காட்டுகிறார். நிர்மலின் போலி தோற்றம் மெல்ல உடையத் தொடங்குகிறது. அங்கு நின்றிருந்த பிற அறிஞர்களும் இவர்களின் உரையாடலை கவனிக்கத் தொடங்குகிறார்கள். நிர்மல் மேலும் சில வார்த்தைகளை பேசி தன் அறியாமையைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறான். உண்மையான அறிஞர்களின் முன்னிலையில் அவனது போலியான தகைமை வீழ்கிறது. பேராசிரியர் சுந்தர் ஆதாரங்களுடன் நிர்மலின் தவற்றை விளக்கும்போது நிர்மலால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போகிறது. அவனது முகத்தில் இருந்த அகம்பாவம் மறைந்து அவமானம் குடியேறுகிறது. கல்லாத ஒருவனின் போலி வேடம் கலைந்துவிடும் என்ற குறளின் உண்மை அங்கு நிரூபணமாகிறது. சுற்றி இருந்தவர்கள் நிர்மலின் அறியாமையைக் கண்டு முணுமுணுக்கிறார்கள். நிர்மல் அந்த இடத்தை விட்டு அவசரமாக வெளியேறுகிறான். அவனது ஆடம்பரமான உடையும் தோற்றமும் அவனுக்கு அங்கே உதவவில்லை. மாநாடு முடிந்து நிர்மல் தனது வீட்டிற்கு திரும்புகிறான். அவனது மனம் அமைதியின்றி தவிக்கிறது. இத்தனை காலம்தான் சேர்த்து வைத்திருந்த போலி பெருமை ஒரே நிமிடத்தில் உடைந்துவிட்டதை எண்ணி வருந்துகிறான். அவன் கண்ணாடி முன்னால் நின்று தன் தோற்றத்தை பார்க்கிறான். வெறும் ஆடம்பரமும் பணமும் மட்டும் ஒருவனுக்கு அறிவை தந்துவிடாது என்பதை உணர்கிறான். உண்மையான கல்வி மட்டுமே ஒருவனுக்கு நிலையான மதிப்பை தரும் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். மறுநாள் காலையில் நிர்மல் தனது பழைய அகம்பாவத்தை கைவிட முடிவு செய்கிறான். அவன் இணையத்தில் போலி தகவல்களை படிப்பதை நிறுத்திவிட்டு நல்ல புத்தகங்களை வாங்க திட்டமிடுகிறான். நகரின் பெரிய புத்தகக் கடைக்கு அவன் செல்கிறான். புத்தகக் கடையில் அவன் பல்வேறு தலைப்புகளில் உள்ள உண்மையான அறிஞர்களின் நூல்களை தேர்வு செய்கிறான். தன்னை திருத்திக் கொள்ள கல்வி ஒன்றே வழி என்பதை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். அவனது பார்வையில் இப்போது போலித்தனம் இல்லை. சில மாதங்கள் கடக்கின்றன. நிர்மல் தொடர்ந்து பல நூல்களை கற்று வருகிறான். அவனது பேச்சு இப்போது நிதானமாகவும்
அர்த்தமுள்ளதாகவும் மாறுகிறது. பேராசிரியரை சந்தித்த அந்த அவமானமே அவனது வாழ்வியல் திருப்புமுனையாக அமைந்தது. மீண்டும் ஒரு நகர நூலக நிகழ்வில் நிர்மல் தற்செயலாக பேராசிரியர் சுந்தரை சந்திக்கிறான். இந்த முறை நிர்மல் அவரிடம் ஓடிச் சென்று மரியாதையுடன் தலைவணங்கி நன்றி கூறுகிறான். சுந்தர் அவனது மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைகிறார். கல்லாத ஒருவன் தன்னை எவ்வளவுதான் அறிவாளியாக காட்டிக் கொண்டாலும் அறிஞர்களின் முன்னால் அவனது சோர்வு, குறைபாடு வெளிப்பட்டுவிடும் என்ற வள்ளுவரின் வாக்கு நிர்மலின் வாழ்வில் ஒளியேற்றியது. உண்மையான கல்வியே மனிதனுக்கு உண்மையான தகைமை, பெருமை என்பதை உணர்ந்து அவன் தன் பயணத்தைத் தொடர்கிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.